அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நசூர் மௌலவி அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹது என்ற அந்த ஆயத்தினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய விவரத்தை கேட்டிருந்தார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் உண்மையிலே வரவேற்கின்றேன். இப்படியான சந்தேகங்களை கேட்கின்ற போதுதான் உண்மையிலே தெளிவை பெற்றுக் கொள்ள முடியும். இது சம்பந்தமாக குலாம் மௌலவி அவர்கள் விளக்கம் சொல்லி இருந்தார்கள். நானும் இது தொடர்பான ஒரு சில விளக்கங்களை இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஏகன், அவன் எல்லாமானவன் என்று சொல்லுங்கள். லம் எலிது, அவன் பெறவில்லை என்று சொல்லுகின்ற போது இங்கு சிருஷ்டி படைப்பு என்று ஒன்றும் சிருஷ்டி கர்த்தாவாகிய இறைவன் என்று ஒன்றும் இருப்பது போல தோன்றுகின்றது என்பதுதான் அவருடைய கேள்வி. லம் எலிது என்றால் உண்மையிலே அவன் பெறவில்லை என்பது வெளிரங்கத்திலே உள்ள அர்த்தமாக இருந்தாலும் அவனில் இருந்து எதுவுமே பிரிந்து வரவில்லை. அவன் யாரையும் பெறவில்லை என்றால் என்ன? அவனுடைய தாத்திலே இருந்து அவனுடைய வுஜூதிலே இருந்து எதுவுமே பிரிந்து வரவில்லை. காரணம் என்ன? அவன் மாத்திரமே இருக்கின்றான். அவனிலே இருந்து எதுவுமே பிரிந்து விட முடியாது. வலம் யூலது, அவன் பெறப்படவும் இல்லை என்றால் என்ன? அவன் இன்னும் ஒரு வுஜூதிலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வஸ்துவிலே இருந்து பிரிந்து வந்தவனும் அல்ல. அவன் மாத்திரமே இருக்கின்றான். அவன் எதிலிருந்தும் பிரிந்து வரவும் இல்லை. அவனிலிருந்து எந்த ஒரு சிருஷ்டியும் பிரிந்து செல்லவும் இல்லை. அவனுடைய வுஜூது மாத்திரமே இருக்கின்றது. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றால் உண்மையிலேயே அவன் மாத்திரமே இருக்கின்ற போது நிகர் எவ்வாறு ஏற்பட முடியும்? நிகர் என்று சொல்லுகின்ற போது இரண்டு வஸ்துக்கள் தேவைப்படும், இரண்டு பொருட்கள் வேண்டும், ஒன்று இன்னொன்றுக்கு ஒப்பாக நிகராக இருப்பதற்கு. அவனுடைய வுஜூது மாத்திரமே இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு நிகராக எந்த ஒரு ஏகனும் இல்லை, எந்த ஒரு வுஜூதும் இல்லை, யாரும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குல் ஹுவல்லாஹு அஹது என்ற இந்த அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ் உண்மையிலேயே சரியான வஹ்தத்துல் வுஜூதை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மௌலவி அவர்கள் கேட்டார்கள், ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஹாலிகு குல்லி ஷைஇன் என்று சொல்லுகின்றான். எனவே இங்கே படைப்பு, படைத்தவன் என்று இரண்டு வஸ்துக்கள் இருப்பது போல இந்த வசனங்களிலே தோன்றுகின்றது. இதை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். இது ஒரு நல்ல கேள்வி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே ஹலக்க என்ற சொல்லை பாவித்திருக்கின்றான். நாங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சிருஷ்டியை படைத்தான் என்று சொல்லுகின்ற போது, உதாரணத்துக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஒரு தச்சன், மரவேலை செய்யக்கூடியவன் ஒரு கதிரையை செய்கின்றான், கதிரையை படைக்கின்றான். இப்போது இந்த கதிரைக்கும் இந்த தச்சனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு போன்றதுதானா அல்லாஹு தஆலாவுக்கும் படைப்புகளுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் கதிரையை தச்சன் செய்த பின்னர் கதிரை எங்கோ சென்றுவிடும், தச்சன் எங்கோ இருப்பான், கதிரைக்கு என்ன நடந்தது என்பது தச்சனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் கதிரை என்று ஒரு வஸ்துவும் அதை செய்தவன், அதை படைத்தவன் என்று இன்னொரு வஸ்துவும், இரண்டு வஸ்துக்கள், இரண்டு வுஜூதுகள் இருப்பதாக அங்கே தோன்றும். இது சுத்தமான ஷிர்காக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்தான் என்று நாங்கள் நம்பினால், அல்லாஹ் என்ற ஒரு உள்ளமை படைப்புகளை படைத்து அது இன்னொரு உள்ளமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் எங்கோ இருக்கின்றான், படைப்புகள் எங்கோ இருக்கின்றன, அவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையில் தொடர்புகள் இல்லை என்பதை அது காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கின்றான் என்று சொல்கின்றான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் மிகவும் நெருங்கியவனாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றான். வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட அவருக்கு நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அந்த மனிதனுக்கு நாங்கள் அவனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா அடியானுக்கு, இந்த சிருஷ்டிக்கு மிகச் சமீபமானவனாக இருக்கின்றான். அவ்வாறாயின் எந்த அடிப்படையிலே இந்த படைப்புக்கும் படைத்தவனுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கதிரைக்கும் கதிரையை செய்தவனுக்கும் இடையிலுள்ள தொடர்பு போன்றதல்ல. அந்த கதிரைக்கும் கதிரையின் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய மரத்திற்கும் இடையிலே உள்ள தொடர்பு போன்றது. அந்த மரம்தான் கதிரையாக இருக்கின்றது. மரத்திற்கும் கதிரைக்கும் இடையிலே உள்ள தொடர்பு போன்றதுதான் படைப்புக்கும் படைப்பை படைத்தவனாகிய ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மரம் என்பது மாறுபட்டு விகாரப்பட்டுத்தான் கதிரையாக வந்திருக்கின்றது. அதே போல அல்லாஹு தஆலா மாறுபட்டு விகாரப்பட்டு கதிரை படைப்பாக வரவில்லை.
அல்லாஹு தாலா மாறுபடாமல் விகாரப்படாமல் அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறு இருந்த நிலையிலேயே சிருஷ்டிகளாக வெளியாகி இருக்கின்றான் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹலக்க என்பதன் அர்த்தம் அவன் படைத்தான் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் அவன் தஜல்லியானான், வெளியானான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் ஒரு வசனத்தில் இருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா தான் படைக்கின்ற அந்த விஷயத்தை சொல்லுகின்ற போது சொல்லி காட்டுகின்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹு தாலா ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் அவன் குன் என்று அதற்கு சொல்வான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அவ்வாறு சொல்லுகின்ற போது அது ஆகிவிடும். இந்த குன் ஃபயகூன் என்ற வசனம் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே வருகின்றது. மிகவும் ஆழமாக நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹு தாலா படைப்புகளை படைக்க முன்னர் அந்த படைப்புகளை படைக்க ஒரு படைப்பை படைக்க நாடுகின்ற போது அவன் குன் என்று சொல்வான், நீ ஆகு என்று சொல்வான். நீ ஆகு என்று சொல்வதாக இருந்தால் முன்னிலையிலே ஒரு வஸ்து இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு முன்னிலையிலே ஒரு வஸ்து இருந்தால்தான் நீ ஆகு என்று சொல்ல முடியும். அவன் படைக்க போகின்ற அந்த வஸ்து இன்னும் படைக்கப்படாத அந்த நிலையிலே யாரை பார்த்து எதை பார்த்து நீ ஆகு என்று முன்னிலைப்படுத்தி இருப்பான். எந்த ஒரு வஸ்துவுமே இல்லாத நிலையில், குறித்த வஸ்து படைக்கப்படாத நிலையில் நீ ஆகு என்று சொல்வதற்கு முடியாது. எனவே அல்லாஹு தஆலா தன்னை பார்த்து, தன்னுடைய தாத்தை பார்த்து, தன்னுடைய தாத்திலே அடங்கி இருந்த அந்த வஸ்துவை பார்த்து தான் அவன் குன் என்று சொல்லுகின்றானே தவிர வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு வஜூதை பார்த்து சொல்வதற்கு முடியாது. காரணம் என்ன? அல்லாஹுவை தவிர எதுவும் இல்லை, அவன் மாத்திரமே இருக்கின்றான். முதலிலே ஒரு வஸ்துவை படைக்கின்ற போது, முதலாவது சிருஷ்டியை அவன் படைக்கின்ற போது குன் என்று சொல்லுகின்றான். யாரை பார்த்து சொல்லுகின்றான்? யாருமே இல்லை குன் என்று சொல்வதற்கு, முன்னிலைப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. அப்படியானால் தன்னை பார்த்து, தன்னுடைய வஜூதை பார்த்து, தன்னுடைய வஜூதிலே அடங்கி இருக்கின்ற அந்த சிருஷ்டியை பார்த்துத்தான் அவன் குன் என்று சொல்லுகின்றான். சிருஷ்டி என்பது நாம ரூபத்திலே உள்ளது, யதார்த்தத்திலே அவன்தான் இருக்கின்றான். எனவே தன்னை பார்த்து குன் என்று சொல்லுகின்ற போது அவன்தான் அந்த படைப்பாக சிருஷ்டியாக வெளியாகின்றான். இதுதான் அவனுடைய படைப்பினுடைய நுட்பம். ஹலக்க என்பதனுடைய விவரம் குன் என்பதுதான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். இப்போது நாங்கள் சிந்திக்க வேண்டும். குன் என்று சொல்லுகின்ற போது அந்த வஸ்துக்கு சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த வஸ்து வெளியிலே இல்லை. எங்கே இருக்கின்றது? அல்லாஹு தஆலாவிலே தான் இருக்கின்றது. சிலர் சொல்வார்கள், அவன் தன்னுடைய கற்பனையிலே இருந்த அந்த வஸ்துவை பார்த்து குன் என்று சொன்னான் என்று. அவ்வாறாயின் அந்த கற்பனையிலே அந்த வஸ்து இருந்ததாயின் அந்த வஸ்து எவ்வாறு அதை கேட்க முடியும்? குன் என்று சொன்னால் நீ ஆகு என்பதை அந்த வஸ்து கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்க வேண்டும். தாத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே அந்த வஸ்து அடங்கி இருக்கின்றது. அவனை விட்டு பிரியாமல், அவனை விட்டு நீங்காமல் அவனிலே இருக்கின்றது. அந்த வஸ்துவுக்கு அவன் குன் என்று சொன்னால் அவனுடைய தாத்து எல்லா வஸ்துவையும் கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எனவே குன் என்ற அந்த கட்டளையை ஏற்று அது சிருஷ்டியாக வெளியாகின்றது. இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா சிருஷ்டிகளை படைக்கின்றான். படைப்புகளாக வெளியாகின்றது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது ஒரு பாம்பு பெட்டியிலே இருந்து ஒரு பாம்பு வெளியாகுவது போல அல்லாஹு தஆலா என்ற அந்த தாத்திலே இருந்து படைப்பு வெளியாகிவிட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது. அப்படியாய் நாங்கள் இரண்டு வஸ்துக்கள் தேவைப்படும், அல்லது அல்லாஹுவை விட்டு ஒரு வஸ்து பிரிந்ததாக நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அவ்வாறல்ல. அல்லாஹு தஆலா சிருஷ்டிகளாக வெளியானான் என்றால் அவன் தோற்றினான், தஜல்லியானான் என்றுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். எவ்வாறு மரம் கதிரையாக தோன்றுகின்றதோ, எவ்வாறு தங்கம் மோதிரமாக தோற்றுகின்றதோ, எவ்வாறு பஞ்சு உடைகளாக தோற்றுகின்றதோ அவ்வாறு அல்லாஹு தஆலா சிருஷ்டிகளாக தோற்றி இருக்கின்றான். இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களிலே அவைகள் அந்த மூலப்பொருட்கள் மாறுபட்டு விகாரப்பட்டு சிருஷ்டிகளாக தோற்றங்களாக வருகின்றன. ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய தாத்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு அழிவும் இல்லாமல், எந்த ஒரு விகாரமும் இல்லாமல் அவன் அவ்வாறே இருக்க சிருஷ்டிகளாக தோன்றி இருக்கின்றான். அதுதான் படைத்தல் என்பதன் பொருள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குல் ஹுவல்லாஹு அஹத் தரக்கூடிய விவரம் என்ன? அவனை தவிர ஒன்றுமில்லை, அவன்தான் இருக்கின்றான், அவனிலிருந்து எதுவும் பிரிந்து விடவும் இல்லை, அவன் எதிலிருந்தும் பிரிந்து வந்தவனும் அல்ல, அவனுக்கு நிகராக இருப்பதற்கு எதுவும் இல்லை. காரணம் என்ன? அவனை தவிர ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.